என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சின்னுவாங்க. உற்சாகம் தரும் குரு பெயர்ச்சி. உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார். கேதுவோட சேரப் போறார். அப்ப எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானங்க. குரு பெயர்ச்சி வந்தா கல்யாணம் நடக்குமா? வீடு கட்டலாமா? குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமாவா? இப்போ சனீஸ்வரர்னாலே ஒரு பயம். குரு சுபர். சுபத்தை தருவாரா? அதை சொல்றது தானே இந்த குரு பெயர்ச்சி. உற்சாகம் தரும் உச்ச குரு எப்படிப்பட்ட பலன் தருவார் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோட சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். கும்ப ராசிக்கு உற்சாகம் தரும் உச்சம் பெற்ற குரு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? உங்கள் வேலை என்னவோ அதை ஒண்டி பார்த்தீங்கன்னா உற்சாகம் வரும். உச்சம் பெற்ற குரு பலன் தருவார். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஊரானுக்கு நான் புத்தி சொல்லின்னுக்கிறேன், தர்மத்தை நிலைநாட்ட போகிறேன். புரியுதுங்களா? நான் ஊரில் போய் பணம் தண்டி நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய, அந்த ஊர் பெருதினமே நமக்கு தேவையில்லை. ஊர் அப்படிங்கிறத விட்டுருங்க. உங்கள் வேலை என்னவோ உங்கள் குடும்பம் என்னவோ அதை ஒண்டி பாருங்கள். நாக்கில் சனி. இந்த 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பாதிக்கும். கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் கண் ரோகத்தினால உங்களுக்கு அது ஒரு இன்ஜூர்டோ அதில் ஒரு சின்ன ஆப்ரேஷனோ வர வேண்டியதாக இருக்கும். உறவுகள் சரிப்பட்டு வராது. நட்பு வட்டம் துரோகம் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு எதிரி எங்கன்னா வாயில தான். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், இருக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. எனக்கு இதை விட்டு நான் வேறு வேலைக்கு எங்கன்னா போட்டுமா சார்னா வேண்டாம். ஒரு 10,000 20,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அங்கே போய் ஒரு 3 மாதம் பொறுத்து திருப்பி உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். போதும் சார், சாரி சார், கோச்சிக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், எங்கள் மேல் அதிகாரி இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, சாரி சார் அப்படின்னு உங்களை நடுத்தரில் விட்டு போயிடுவான். வியாபாரத்தில் நான் ஏதோ ஒரு 2 ரூபா கிடைக்கணுமே சார், கொஞ்சம் பேங்க்கில் இஎம்ஐ வாங்கி ஏதாவது கடன் வாங்கி பண்ணட்டுமா சார்னா வேண்டாம். வரவுக்கும் செலவுக்கும் அது எப்படி தான் கணக்கு பண்ணி அவன் போடுவான்னு தெரியாது. கரெக்டாக போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வருஷம் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. வம்பு வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், சாட்சி கையெழுத்து போடுறேன், அவனுக்கு நியாயத்தை சொல்கிறேன், வேண்டாம். கவனமாக இருந்தால் உற்சாகமாக வாழலாம். உற்சாகமாக இருந்தால் உடல் உணர்வுகள் நல்லா இருக்கலாம். மொத்தத்தில் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபமும், காசி கயா ராமேஸ்வரம் போய் பித்ருக்களுக்கு தர்ப்பணமும், முன்னோர்களுக்கு அந்த கொடுக்குற அந்த பிண்டம் குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்யணும். அதான் ஏற்கனவே குலதெய்வத்தையும் கெடுத்துக்கிட்டீங்களே, எப்படியாவது போயிட்டு வாங்க. ஒரு முறை போயிட்டு வந்தீங்கனாலே நிம்மதி வரும். நிம்மதி தரும், உற்சாகத்தை அதிகப்படுத்தும் உச்சம் பெற்ற குரு. நான் சொன்னால் அந்த பலன் உங்களுக்கு கிட்டியே தீரும். புஷ்கரம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கேப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம் நம்ம தீர்த்தம் ஆடினா மகா புண்ணியம். உச்சம் பெற்ற குருவனுடைய முழு பலனும் நமக்கு சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது, இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம்.
என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். குரு யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் சார். அவர் கெடுதல் செய்ய தெரியாது, நல்லது தான் செய்வார். அதே நேரத்தில் எல்லாருக்கும் திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும் வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? வருமானம் வரப்போகுதுன்னு தெரியுது. வேலைவாய்ப்பு கிடைக்குமா சார்? யூஎஸ் சுத்தமாக மூடிட்டானே சார், எங்களுக்கு விசா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். அந்த நாடு இல்லைன்னா இன்னொரு நாட்டுக்கு போக போகிறோம். புதுசாக எதுனா தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட இது நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ஒரு நல்ல நல்ல புது புது படிப்பு, லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நிறைய இன்னோவேஷன், அதில் வந்து மேற்படிப்பு. அதே மாதிரி நீட் எக்ஸாம் பண்ணுறவங்க வந்து எம்டி பண்ணுறவங்க புது விதமான படிப்புக்கு தயாராகுங்க. அது ஏஐன்னு நீங்கள் சொல்லலாம். ஏஐயை விட இன்னும் அதிக டெக்னாலஜி உள்ள படிப்புகள்லாம் வரப்போகுது. ஒரு பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும், பொருளாதார வீழ்ச்சியும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வைப்ரண்ட் லெவல் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வருமானம் வராமல் இல்லை சார், வருமானம் வருது, ஆனால் நிரந்தரமாக வருமா? அதே நேரத்தில் விரயத்தை கட்டுப்படுத்தலாமா அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த கடக உச்ச குரு அப்படிங்கிறவர் இந்த வருஷம் குரு தான் ராஜா. குரு ராஜாவாக இருந்து உச்சம் பெற்ற குருவாக இருந்து தீர்த்தமாடினால் கேது போய் கலக்கிறார். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம டிவியில் நம்ம யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஞானகாரகன் கேது வந்து கூட இருக்கான் சார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரும் கேட்கவும் மாட்டேன்றீங்க. அதனால் என்ன சார் இருக்குது, கேது வந்தால் வந்துட்டு போகிறாரு, வரும்போது பார்த்துக்கலாம். கடகராசிக்கு 7ஆம் வீட்டில் மகரத்தில் வந்து ராகு. இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுப்பான். கடகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே. ராகு கேது சமசப்தமாக பார்வையாக எப்பவும் இருப்பாங்க. உச்சம் பெற்ற குரு பார்த்தா கூட நவ கிரகங்களில் மிக பலம் பெற்றவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு தான். ஆகவே ராகு வந்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு ஏஐ வந்துடுச்சிங்களா சார், அதனால் சாஃப்ட்வேர் படிக்கலாமா, இல்லை கம்முன்னு நான் அக்கௌண்ட்ஸில் போயிட்டுமா சார் அப்படின்னா, ஏஐ வந்தால் கூட சரி, ஒன்றும் பாதிப்புலாம் வராது. நீங்கள் தயவு செஞ்சு அதை மனசில் வச்சுக்கிட்டு பயப்படாதீங்க. நான் இது படிச்சிட்டேன் சார், சாஃப்ட்வேர் படிச்சிட்டேன், ஏஐ அப்டேட் ஆகட்டுமானா அப்டேட் பண்ணிங்க. இன்றைக்கி கூட நாங்கள் ஜோதிடம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், டெய்லி படிக்கிறோம். அப்டேட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் இந்த ஏஐ மட்டும் இல்லை, இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தால் கூட நீங்கள் படிங்க. இந்த ஏஐ வரும்போது வேலை வாய்ப்பு போகுமானா போகாது. இதை விட இன்னும் அதிக வாய்ப்பு உள்ள சந்தர்ப்பங்கள் கூட சூழ்ந்து வரும். இந்த சூழ்ந்து வரும்போது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணுன்னா உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணோம். அந்த குரு உங்களுக்கு சந்திரனது வீட்டில் போய் உச்சம் பெறுவது, ஞானகாரகனோட இருப்பது அற்புதமான பலன். ஆன்மீக ரீதியான என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷ பலன் தரும். ஞானகாரகனுடைய குரு உச்சம் பெற்று 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேதுவும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் குருவும் சேர்றதுங்கிறது அபூர்வ சந்திப்பு. 21 தலைமுறைக்கு நீங்கள் அந்த பிண்டம் கொடுக்கணும். அந்த பிண்டம் கொடுக்குற பாக்கியமே மகாபாக்கியம் சார். பணம் வேணும், பட்டம் வேணும், வீடு வாங்கணும், வசதி வேணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பண்ணணும், இதெல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த பிண்டம் கொடுக்கறது, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு சில அபூர்வ காலங்களில் மூதாதையர்களுக்கு சந்தோஷமும், அதனால் அவங்க வந்து இறைவனிடத்தில் கையேந்துவார்கள். என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய பேரன் பேத்தி நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நல்லா வரணும், சந்தோஷமாக இருக்கணும். எப்போ? அவங்களுக்கு அந்த தாகமும் உணவு பிரச்சனையும் இல்லாத இருக்கும்போது. நீங்கள் அந்த பிண்டம் கொடுக்கும்போது 21 தலைமுறைக்கு அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆகவே தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பொது பலனில் எனக்கு பணம் கிடைக்குமா, பட்டம் கிடைக்குமா பார்க்குற நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த புண்ணியத்தையும் நீங்கள் சார் நான் கடகராசி மட்டும்தானா, மேஷ ராசி மட்டும்தானா, 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியா, நான் இந்த நட்சத்திரமாச்சே,
நமக்கு நிறைய சந்தேகம். சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன அந்த பலன் செஞ்சீங்கன்னா, இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்திலேயே டெல்லியில, யமுனையில குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியலுங்கிறது புஷ்கரம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.